இந்த அஜித் வந்து எவ்வளோ பேசாம ஒதுங்கி இருக்க, காமா இருக்கிற அஜித், ஒரு காலத்தில அவரு எவ்வளோ பேசுவாரு தெரியுமா? நீங்க வேணா பழைய இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க. அவர் பேசும்போது, "அஜித் இப்படியெல்லாம் பேசுவாரா?" அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளோ பேச்சு பேசுவாரு. ஆனா, அவருடைய தாட் ப்ராசஸ் தான் அவர் சொல்லுவாரு. "சார் உங்கள ஒரு லவர் பாயா பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து எப்படி லவ் போர்ஷன் சொன்னீங்க." "இல்லைங்க எனக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசை. எந்த டைரக்டர்ஸும் எனக்கு சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, ஒரு படம் திடீர்னு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு அது 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 வந்து உங்கள ஒரு நடிகர்கள குறை சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னும்போது, அதுக்கு டைரக்டர் தான் முழு பொறுப்பு. ஒரு படம் தோல்வி அடையுதுன்னா, அதுவும் டைரக்டர் அண்ட் புரொடக்ஷன் சைடு தான் முழு பொறுப்பு. நாங்க வெறும் நடிகர்கள் மட்டும் தான். எங்களோட வேலை நீங்க சொல்ற வேலைய செய்றது மட்டும் தான். நாங்க செஞ்சுர்றோம். ஸோ நாங்க செஞ்சு அது நடக்கல, இப்ப அது நல்லா நடந்துருச்சு அப்படின்னா, அதோடைய வெற்றிக்கு காரணம் நான் கிடையாது. அதோடைய தோல்விக்கு காரணம். இப்படியும் அவர் பேசியிருக்காரு. இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது அஜித் சாரோடைய ஃபோட்டோ தான். ஸோ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காதது. திடீர்னு ஒரு ஃபோட்டோ வந்து இப்படி வெளி வந்திருக்கிறது. ஸோ அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அந்த ஃபோட்டோஸ் 2 போயிட்டு 2 கிழடு கட்டைகிட்ட போய் காமிச்சேன். எங்க மக்கள் 2, 3 பேர்ட்ட. காமிக்கும்போது, "யாருடா இது?" அப்படின்னதும், "அஜித்" அப்படின்னா. "பொய் சொல்ற" அப்படின்ட்டாய்ங்க. "பொய் சொல்றேனா? ஏன்?" அப்படின்னு. "ஏ அஜித்து உடம்ப பார்த்தேன்னா, ஏதோ ஆட்டு தாடிலாம் வச்சுட்டு வேற மாரி இருந்தது. திடீர்னு என்னடா இப்படி ஒல்லிய குறைச்சிட்டு, அஜித் தம்பி மாதிரி இல்ல அஜித் பையன் ஒரு வேள வளர்ந்த மாரி இருக்கு. நான் நம்ப மாட்டேன். அப்புறம் என்னமோ டீப் ஃபேக்ல வந்து பண்ணியிருக்குது." பெருசு டீப் ஃபேக் தெரியிற அளவுக்கு உனக்கு அஜித் தெரியலையா கண்ணுக்கு அப்படின்னு. ஸோ என்னன்னா, யாருனாலயுமே நம்ப முடியல. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, அஜித் மேல முன்னாடிலாம் வந்து அஜித்துடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு இப்ப ரெட் படத்துல பார்த்தீங்கன்னா, அநியாயத்துக்கு குண்டா இருப்பாரு. பரமசிவன் படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒல்லி ஆயிடுவாரு. அ அ இடையில வந்து நான் கடவுள் படத்துக்காக அவர் உடம்ப பயங்கரமா வருத்திக்கிட்டு முடியெல்லாம் நெறைய வச்சிருந்தாரு. ஸோ இந்த மாரி அவர் அப்பப்ப எக்ஸ்பெரிமெண்டலா சில விஷயங்கள் செய்றது உண்டு. மேபி அந்த கதை அவருக்கு டிமாண்ட் பண்ணி அதை பிடிச்சிருக்கு அப்டின்னும்போது, அதுக்காக ஒரு லுக் வந்து இந்த மாரி தேவைப்படுது அப்டின்றதுனால, அவரு வந்து அத குறைச்சிருக்கலாம் அப்டிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். படத்தோட டைட்டிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குட்டு, பேடு, அக்லி. அப்போ குட் அப்டின்னு இப்ப நீங்க ஒண்ணு சொல்ல வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அது இந்த சின்ன அஜித் வச்சுக்கங்க. பேட் அப்டிங்கிறதுக்கு வந்துட்டு ஒருத்தர் அந்த பீச் ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி இதா இருப்பார் இல்லையா? அது ஒண்ணு. இல்லைன்னா அந்த இன்னொரு லுக் ஒரு பிளாக் பியர்டு எல்லாமே வச்சுட்டு கோட்ஸும் ஒரு போட்டுட்டு. அந்த ஒரு அது பேட் கூட வச்சுக்கலாம். அது வந்து அக்லிக்கு வச்சுக்கிடலாம். ஸோ ஆனா அதுலயுமே ஒரு மாரி டாலர் போடுறது, அந்த இது மாரி ஸ்டட் மாரிலாம் போட்டிருக்கிறது எல்லாமே இருக்குல்ல சார்? அதான் அந்த 3 ரோலுமே வந்து அந்த 3 ஆங்கிள்க்காக வந்து மேபி அ அ ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மாரி ஒரு டிசைன்ல பண்ணியிருக்கலாம். அது எல்லாருமே இப்போ கடவுளே அஜித்தேன்னு கூப்பிடாதீங்கன்னு இப்போ ஒரு அறிக்கை விட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளா பாருங்களேன். அழகே அஜித்தேன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு இப்போ அறிக்கை விட்டு எல்லாமே ஆளுங்களுக்கு அதுதான் வந்து சார் இதுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சும்மா கடவுளே அஜித்தே தானே கூப்பிட வேணாம்னு சொன்னீங்க. நாங்க இனிமே அழகே அஜித்தேன்னு கூப்பிடுறோம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதோட கொடுமை என்ன தெரியுமா? பிரசன்னா சும்மா இருக்க நடிகர் பிரசன்னா சும்மா இருக்காம, அவரு வேற அத அழகே அஜித்தே அப்படின்னு சொல்லி வேற போட்டு விட்டாரு. அந்த படத்துல வேற அவரு இருக்காரு. அவரு அதையும் போட்டு விட்டாரு. இது இப்ப அடுத்து வைரல் ஆக போகுது. அது என்ன இப்ப எப்படி எத்தன பேர் எது பண்ணாலும் வந்துட்டு, சிலருடைய உண்மைகள வெளியில ஆட்டோமேட்டிக்கா சொல்லத்தான் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ அஜித்தோடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது, அவருடைய உடல் அழகு காமிக்குது. அவ்வளவுதான். இப்போ என்னதான் சினிமால எல்லாருமே வந்துட்டு சினிமாக்காக நெறைய படங்கள் உடனுடனே குடுத்துட்டே இருந்தாலும், இவர் வந்து ஸ்டார்ட்டிங்கே சொன்னதுதான். நான் வருஷத்துக்கு 1 படம் தான்ப்பா குடுப்பேன் அப்படின்றதும். ஸோ அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு படத்துக்காக எல்லாமே வெயிட் பண்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா அவருக்கான அந்த மவுஸ் வந்து குறையாம இருக்கிறதாவே இருக்குல்ல. அதுக்கு என்ன இதாவா இருக்குன்னு சொல்றீங்க? அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவர் வேலைய மட்டும் அவர் பார்க்குறாரு. அதுதான். நம்ம வேலைய நம்ம பார்த்தோம்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களால நம்ம கவனிக்கப்படுவோம். இது ரொம்ப நேச்சுரலான ஒரு பிலாசபி தான். அது ஒண்ணும் யாருமே சொல்லாததெல்லாம் கிடையாது. நீங்க உங்க வேலைய மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு வேலைக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவரு வந்து நீங்க இப்ப இல்ல. அவரு ஆக்சுவலா அஜித் வந்து சினிமாவுக்குள்ள வந்ததேவும், அவருக்கு வந்து ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட். ஒரு பைக் ரேஸு, கார் ரேஸு அதில ரேசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். ரேஸுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். பைக் வாங்குனா அது ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அதுக்காக வந்து அவரு மாடலிங் பண்ணும்போது, மாடலிங்ல இருந்து அவருக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இருக்கார் இல்லையா? ஆ எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருடைய பையனுடைய எஸ்பிபி சரணும், அவரும் கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால, அங்க அந்த ஒரு நட்பின் மூலமா வந்து எஸ்பிபி சார் தான்
அறிமுகப்படுத்துறாரு தெலுங்குல. அறிமுகப்படுத்தி ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துடைய பெயர் பிரேம் புஸ்தகம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துலருந்து தமிழ்ல அமராவதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே வந்து சில்வர் சட்டை வந்து அறிமுகமாயி அமராவதி படம் பண்றாரு. ஸோ இப்படி தான் வந்து அவரோட கரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர பொறுத்தவரைக்கும் ரேஸுக்கு தேவை பணம். அந்த பணத்துக்கு உண்டான தேவைகள தேடி, தேடி, தேடி தான் அவர் வந்து இந்த சினிமாக்குள்ள என்டர் ஆனார். ஸோ அவரு சினிமாவுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரேஸ விடவும் இல்ல. அட் த சேம் டைம் சினிமாக்குள்ள வந்துட்டோம் ஏதோ லெதார்ஜிக்கா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னும் விடல. ஸோ அவரு நெறைய ட்ரை பண்ணாரு. எக்ஸ்பெரிமென்டலா நெறைய ட்ரை பண்ணாரு. நெறைய படங்கள் நீங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல புது இயக்குனர்களுக்கு அளவுக்கு அதிகமா வாய்ப்பு குடுத்தவர் அஜித் மட்டும் தான். நெறைய புது இயக்குனர்கள அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அவ்வளவு பேர அறிமுகப்படுத்தி அவருக்கு பெரிய வாய்ப்புலாம் குடுத்திருந்திருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவருடைய நெறைய படங்கள் வந்து பேச வேண்டிய படங்கள் பேசாம போனதுனால தான் அதுக்கு அடுத்து டோட்டலா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல உள்ள இறங்குனதே. ஸோ இவருடைய வெற்றியில நீங்க பார்த்தீங்கன்னா, அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து எங்கேயுமே தப்பா போனது கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. அதே மாரி இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப எஸ். ஜே. சூர்யா சொல்லியிருக்காரு, "எனக்கு ஒரு கார் வாங்கி குடுத்தாரு. டார்லிங் உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கி குடுத்தாரு அப்படின்னா, ஈவன் முகவரி படத்துடைய டைரக்டர் வி.எஸ். வரைக்குமே அதெல்லாம் கேட்டிருக்காரு. முகவரி படம் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படம். ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல அத வந்து அந்த கிளைமாக்ஸ யாருனாலயுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு பெரிய மைனஸ் ஆயிருச்சு. அதே மாரி கிரீடம் படமுமே வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படம். அது மலையாளத்திலிருந்து வந்துச்சு. அப்புறம் ஹிந்திலயும் போச்சு. ஹிந்தில ஜாக்கி ஷெராஃப் பண்ணாரு. அப்புறம் தமிழ்ல வந்து இங்க பண்ணும்போது அஜித் பண்றாரு. அஜித்தோட அந்த ஸ்டைலு, லுக் எல்லாமே டோட்டலா மாறிரும். பட் பிரச்சனை என்னன்னா, அகைன் அந்த படம் பேச வேண்டிய படம் பேசாம போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அவர் சைடு அவருடைய வேலைய கிளியரா அவரு செஞ்சுட்டு தான் இருக்காரு. எங்கேயுமே வந்து அவரு வந்து தன்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல ஒண்ணும் பண்ணல. பட் அவரு உண்டான ஒரு விஷயங்கள பண்ணாரு. பட் மார்க்கெட்டிங்கா சில விஷயங்கள அவரு பண்ணுவாரு. அது வேற விஷயமே தவிர, மற்றபடி அவருடைய வேலைய வந்து அவர் கரெக்ட்டா செய்வாரு. செய்யும்போது வந்து 10 தோல்வி இருக்கு இல்லையா? அந்த 10 தோல்வியில அவருடைய ஒரு உழைப்பு இருக்கும் இல்லையா? அந்த 10 தோல்வியோடைய உழைப்பு 11வது படத்துல ஒரு ஒரு எப்படி சொல்றது? அபரிமிதமான ஒரு வெற்றிய குடுக்கும்போது என்னன்னா, இந்த 10 தோல்வியிலும் அவர பத்தி விமர்சனம் பண்ணவங்க, ரசிகர்களா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், ஊடகவியலாளர் யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அந்த 11வது படத்த வெற்றிய வந்து சேர்த்து கொண்டாடும்போது, அது வந்து அந்த புகழுடைய உச்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுது. இப்படித்தான் அவருடைய வளர்ச்சிகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமானதே தவிர, அவர் தன்னுடைய வேலைய செய்யாம இருந்தாலும் இந்த இந்த வளர்ச்சிலாம் பெருசா வந்திருக்காது. பப்ளிசிட்டிக்காகவோ, இல்ல நேம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காகவோ பண்ணியிருந்தாருன்னா, வாய்ப்பே கிடையாது. அவர் இப்பவும் அவருடைய வேலைய தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய வேலை செய்யும்போது அது தன்னால அதோட வேலைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த குட், பேட், அக்லின்னு வரும்போதே, ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு மாரி இருக்கும் அப்படின்றத சொல்ல வந்திருக்கீங்க. ஸோ இதுவரையிலும் நம்ம பார்க்காத அஜித் சார வந்து இந்த படத்துல ஏதாவது பார்க்கறதுக்கு இருக்குமா? அதான் லுக்லயே பார்த்துட்டீங்களே. அப்புறம் என்ன இதுக்கு மேல பார்க்காத அஜித் சார். அந்த கேரக்டர் வைஸோ, இல்ல வந்து அவரு ஆக்டிங் வைஸோ அந்த மாதிரி? அஜித் சார் ஒரு நல்ல நடிகர். அவரு நெறைய படங்கள்லாம் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. பட் என்ன பிரச்சனை அப்டின்னா, அகைன் ஒரு சில நடிகர்கள்ட்ட இருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது வெறும் மாஸ் வேல்யூ தான் அப்டின்னும்போது, அவர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவரும் மாஸ் மாரி தான் ஏதாவது பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அவரு ஒரு நல்ல நடிகர். நீங்க முகவரி படத்த இப்ப போய் பாருங்க, நமக்கு அழுக வரும். அது அது எல்லாம் கிரீடம் படத்த பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே அழுக வரும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல படம். அவரு இது மாரி நெறைய நல்ல படங்கள்லாம் சிட்டிசன் படத்த பாருங்க, அதுவும் நல்ல படம் தான். ஆனா என்ன ஆடியன்ஸ்க்கு வந்து அஜித் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. இத தாண்டி ஒரு மாஸ் வேல்யூ அந்த மாரியான ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு நெறைய படம் வந்து அவரது வந்து ஃபெயில் ஆனாலுமே, அவருடைய ரசிகர்கள் வந்து குறையறதே இல்லல்ல. அவங்க மீண்டும் மீண்டும் மறுபடியும் அஜித்கான அந்த மவுஸ் வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் அஜித்காக அஜித் ஃபேனுன்னு சொல்லி இன்னமும் ஃபைட் பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? அவரோட ஆக்டிங் தாண்டி வேற என்ன காரணமா இருக்கும்? அவருடைய மனிதாபிமானம். வேற என்ன இருக்கும்? அவருடைய மனிதாபிமானம் 2வது வந்து அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலைல. எங்கேயும் போய் எதுவும் இது பண்ணலைல. டிஸ்டர்ப் பண்ணி நாங்க அப்படி இப்படி எதுவும் அளந்து அளந்து விட்டும் பேசவில்ல. அவரு பாட்டுக்கு அவர் வேலைய பார்க்குறாரு. அவர் ஈவன் அந்த படத்த பத்தி பாருங்க, பார்க்காதீங்கன்னு கூட சொல்லல. நான் படம் நடிக்கிறது என் வேல. நீங்க அந்த படத்த பாருங்க. அவ்வளோதான் ஒரு விஷயம். அண்ட் உங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு லேடி அங்க ஒர்க் பண்ணவங்க, நெறைய உதவிகள் அவரு பண்ணியிருக்காரு. உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக அத போயிட்டு எப்படின்னா, அவர் போய் டைரக்ட்டா போய் குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்கு என்ன தேவை வேணும், என்ன உதவி வேணும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு மூலமா அவர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பாரு. அத வந்து அவர் டைரக்ட்டாவே குடுக்க மாட்டார். அங்க இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் யாரோ யாரோ ஒருத்தவங்க மூலமா அத கொண்டு போய் அவர் வந்து குடுத்துட்டு போயிருவாரு. இண்டஸ்ட்ரியில இது மாரி நெறைய பேர் இருக்காங்க.
அதில் அஜித் பண்ணுற உதவிகள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே பாலவாக்கம்ல வந்து நிறைய பேருக்கு ஆட்டோலாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னுலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய மனிதாபிமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரொம்ப சிம்பிளா அத வந்து பெருசா வந்து டிக்னிஃபை பண்ணாம, அத குளோரிஃபை பண்ணாம, அழகா ஷட்டிலா இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் பண்றாரு இல்லையா? இப்போ அவரு அவர் வேலைய பார்த்துட்டாரு. அவரு வேலைக்கு உண்டான பலன் என்னன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணிட்டாங்க. அவரு சொல்ல வேண்டாம்னு நெனச்சிட்டாரு. ஆனா, உண்மையிலேயே அந்த கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தவங்க உதவி வாங்கிட்டு, "அஜித் நீ தான் என் கடவுளு" அப்படின்னும்போது, "கடவுளே அஜித்தே" அப்படின்னு சொல்லிட்டு அத 4 பேர்ட்ட சொல்லத்தானே செய்வாங்க. அப்ப 4 பேர்ட்ட போய் சொல்லும்போது, அவங்க என்ன "ஏய் அஜித் இவ்வளோ உதவி பண்ணார்ல" அப்ப அவங்க இன்னும் ஒரு 40 பேர்ட்ட சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்படித்தான் அது ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவருடைய படங்கள் தோல்வி அடையுது அப்படின்னாலும், ஒரு நடிகரா அஜித் ஒருவேளை தோத்துட்டாரோ, இல்ல அவர் இப்ப நடிக்கிற படங்கள் தோத்துருச்சோ அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் எடுத்துட்டு பேசலாம். ஆனா ஒரு மனிதரா அஜித் ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய ரசிகர்கள் சொல்ற ஒரு விஷயமா நம்ம இத பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் போல்ட்னஸ், தைரியம். அந்த மேடையில யாரும் அவ்வளோ தூரத்துக்கு பேச முடியாது. அப்ப அவருக்கு பெருசாலாம் மார்க்கெட்டும் கிடையாது. தனியா அவர் படத்தை விட்டு ஒதுங்கி இருக்கும்போதே வந்து அவ்வளோ தூரம் தைரியமா பேசினாரு. சரிங்களா? அந்த ஈகோ எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து எனக்கு இது வேண்டாம், இது வேணுங்கிறத ஒரு கிளாரிட்டியா பேசுறாரு இல்லைங்களா? இந்த கட்ஸ் வந்து சிலருக்கு வந்து வராம இருக்கலாம். நிறைய பேருக்கு அது வரவும் இல்ல. ஸோ அந்த இடத்துலயும் அவருடைய போல்ட்னஸையும், அவரோட பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஆனா, இப்போ வரலுமே அவர் எந்த ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கோ, இல்ல வந்துட்டு இசை வெளியீட்டு விழா இந்த மாரி எதுக்குமே அவரு கலந்துக்காம இருக்காரு இல்லையா? அதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அதுக்கு கொஞ்சம் வரலாற்றை சற்று பின்னோக்கி தான் பார்க்கணும். இந்த அஜித் வந்து எவ்வளோ பேசாம ஒதுங்கி இருக்க, காமா இருக்கிற அஜித் ஒரு காலத்தில அவரு எவ்வளோ பேசுவாரு தெரியுமா? நீங்க வேணா பழைய இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க. அவர் பேசும்போது அஜித் இப்படியெல்லாம் பேசுவாரா? அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளோ பேச்சு பேசுவாரு. ஆனா அவருடைய தாட் ப்ராசஸ் தான் அவர் சொல்லுவாரு. சார் உங்கள ஒரு லவர் பாயா பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து எப்படி லவ் போர்ஷன் சொன்னீங்க? இல்லைங்க எனக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசை. எந்த டைரக்டர்ஸும் எனக்கு சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, ஒரு படம் திடீர்னு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு அது 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 வந்து ஒரு நடிகர்கள குறை சொல்றாங்களே அதுக்கு என்ன காரணம்னு, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னும்போது, அதுக்கு டைரக்டர் தான் முழு பொறுப்பு. ஒரு படம் தோல்வி அடையுதுன்னா, அதுவும் டைரக்டர் அண்ட் புரொடக்ஷன் சைடு தான் முழு பொறுப்பு. நாங்க வெறும் நடிகர்கள் மட்டும் தான். எங்களோட வேலை நீங்க சொல்ற வேலைய செய்றது மட்டும் தான். நாங்க செஞ்சுர்றோம். ஸோ நாங்க செஞ்சு அது இப்ப அது நல்லா நடந்துருச்சு அப்படின்னா, அதோடைய வெற்றிக்கு காரணம் நான் கிடையாது. அதோடைய தோல்விக்கு காரணம் இப்படியும் அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அவர் பேசுறாரு. ஈவன் ஆஞ்சநேயா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆஞ்சநேயா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியும், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாட்டோட அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னே தெரியும். அப்படின்லாம் வந்து சொன்னார். அந்த படம் ஒரு பெரிய டிசாஸ்டர். இன்னைக்கெல்லாம் நமக்கு ட்ரோலு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத காலத்திலேயே வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டார். ம். அதுக்கப்புறம் தான் அவர் டோட்டலா வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்கு, லைஃப் அந்த மாரி போனதுக்கப்புறம், அஜித் டோட்டலா பேசுறதே அவாய்ட் பண்ணார். மீடியாலேயே பப்ளிசிட்டி குடுக்குறது, பேசுறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணார். இன்னும் சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்ல பேசிட்டு இருந்தாரு. ஃபைனலா சந்தானம் இன்டர்வியூ அப்புறம் இன்னும் 2 பேரோட இன்டர்வியூலயுமே வந்து அவர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய தாட் ப்ராசஸ்லாம் இங்கிலீஷ் தான். ஒருவேளை நான் தமிழ்ல பேசுறதுனால அந்த வார்த்தை பிரயோகங்கள் தப்பா இருக்கிறதுனால கூட இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலா எனக்கு தெரிஞ்சு பில்லா படம்னு நெனைக்கிறேன். பில்லா படத்துக்கு ரீஎன்ட்ரி 37 வயசோ சம்திங். அந்த டயத்துல வந்து அவரு அ அ எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸு அந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒண்ணே ஒண்ணு குடுத்தாரு. அவ்வளோதான். அதுக்கு மேலேலாம் அவர் பெருசா எங்கேயுமே குடுக்கவும் இல்ல. அதுக்கப்புறமா அவரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே கிளியரா சொல்லிட்டாரு. எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன், எதுவும் வரமாட்டேன். தேவையில்லாம நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதுவே வந்து இன்னொரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரீசன். இப்போ அகைன் வந்து அந்த ஃபோட்டோ ஓகே அப்படின்னு வரும்போது, அதுல முழுக்க முழுக்க அவர் வந்து வின்டேஜ் அஜித் பார்த்த மாரி இருக்கு. காதல் மன்னன பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல நாங்க வந்து தீனாவ பார்க்குற மாரி இருக்கு அந்த லுக் எல்லாமே. அப்படின்னு அவங்க இப்போ இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இருக்க மவுஸ் வந்து இத விட அதிகமா இருந்ததா? இல்ல இத விட கம்மியா இருந்ததா? அப்ப வந்து அஜித்தா, விஜயாங்கிற போட்டியில தான் இருக்கும். சரிங்களா? இவருக்கு அதிகமா இருந்தது, அவருக்கு அதிகமா இருந்ததுலாம் கிடையாது. 2 பேருக்கு இருக்குன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 பேரும் வந்து ஒண்ணு விஜய் ஃபேனா இருக்கணும், இல்ல அஜித் ஃபேனா இருக்கணும். ஸோ மவுஸ் அப்படிங்கிறது வந்து ஏரியா வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாரி படம் வைஸும் மாறும். யாருக்காவது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, ஒரு படம் ஃப்ளாப் ஆயிரும். இடையில அஜித்துக்கு வரிசையா இந்த நீ வருவாயான காலகட்டங்கள்ல எல்லாம் வரிசையா அவருக்கு வெறும் ஹிட்டா போயிட்டு இருக்கு படம். விஜய்க்கு வந்து மறுபடியும் குஷி படம் தான் ஒரு ஹிட் குடுக்குது. அதுவரைக்குமே அந்த குஷி படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு படம் அஜித்தோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ஃப்ளாப்பு. ஸோ
இது என்னன்னா ஏற்ற இறக்கத்தோட தான் போய்க்கிட்டே இருந்துச்சு. 2 பேருக்கும் பேரலலா அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாகி பில்ட் ஆயிட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்த காலகட்டம். அப்போ இவங்க, அவங்க அப்படின்லாம் பிரிக்கவே முடியாது. ரஜினி, கமல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் தனியா உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்கன்ற அந்த காலகட்டம். அதற்கு அப்புறம் அது ஒரு பெரிய இடைவெளி வந்துச்சு. அப்புறம் டிஜிட்டல் ஆச்சு. சோசியல் மீடியா வளர்ந்துச்சு. அ திரையரங்குகள்லாம் இந்த ஷிஃப்டிங் பேசிஸ் மாறுச்சு. ஃபர்ஸ்ட்டு ரிலீஸுங்கிறது தமிழ்நாடுங்கிறது வந்துச்சு. அப்புறம் வந்து இந்தியா முழுசுன்னு வந்துச்சு. அப்புறம் ஓவராலான்னு வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்துக்குள்ள உள்ள வரும்போது, இவங்களுடைய வளர்ச்சியும் அட் த டைம்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுதான் உண்மை. அதுவரைக்கும் அவங்க ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வைட் ஸ்ப்ரெட்டா சூப்பரா மாறிட்டாங்க. இதுதான் ரீசன். ஆனா, எப்பவுமே அவங்களுக்கு 2 பேருக்குமே ஈக்குவலன்ட்டான அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாக்கிட்டே தான் இருந்தாங்க. அதான் இவருக்கு வந்து அதிகமா படம் பண்ணல அப்படின்னாலுமே, இவருக்கான அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்துட்டு அதிகமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் அவர வந்து ரசிக்கக்கூடிய அந்த ரசிகர்களும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவர் எந்த லுக்ல இருந்தாலும், நாங்க வந்து அஜித்த வந்து கொண்டாடுவோம் அப்படின்ற மாரியும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு குட், பேட், அக்லி அப்படின்ற படம் வந்து, இப்போ இருக்க ஒரு ஃபேன் ஃபாலோயிங்க்கு வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்? இப்போ ஏன்னா நான் இன்னும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரியே என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்களே! சரி, நான் டீசர் இதெல்லாம் பார்த்தத வச்சுட்டு, மத்த விஷயங்கள அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். இது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காருல்ல, இவரு எல்லாருக்கும் மார்க் ஆண்டனி தெரியும். இவரு இதற்கு முன்னாடி எடுத்த 2 ஒரு தரமான படங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த கவித்துவமான காவியங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு படம் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரிங்களா? அந்த காவியம் என்ன அப்படிங்கிறது. அதற்கு அடுத்து ஒரு காவியம் இருக்கு. மகா காவியம். அதுக்கு பேரு தான் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் சொல்லிட்டு ட்ரிபிள் ஏ. அந்த 3 கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்புவுக்கு 3 விதமான ஒண்ணு தாத்தா, ஒண்ணு பையன், இன்னொன்னு பேரன் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்ல ஒரு 3 கதைகள். என்ன பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு தெரியல. அந்த படத்துல எடுத்த ஃபுட்டேஜ அப்படியே கொண்டு போய் தியேட்டர்ல போட்டு படத்த ரிலீஸ் பண்ணிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் அது பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. ஈவன் சிம்பு ஃபேன்ஸே வந்து பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன தலைவர் தொப்பையும் போட்டுச்சோ, உடம்பும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு. கிட்டத்தட்ட அவரே ஒரு மார்க்கெட் ஃபீல்ட் அவுட் ஆகி ஒரு 3 வருஷமா எதுவுமே படமே இல்லாமலாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தோட டைட்டில் நீங்க கொஞ்சம் அந்த சவுண்ட மட்டும் எடுத்து பாருங்க. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். ஸோ அந்த அன்ப நம்ம வந்து அப்படியே குட்டுன்னு மாத்திக்குவோமா? சரிங்களா? இந்த அதுக்கப்புறம் வந்து அசராதவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் வேணா பேடுன்னு வச்சுக்குவோமா? இந்த அடங்காதவனுக்கு வேணா அக்லின்னு வச்சுக்குவோமா? இப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு குட், பேட், அக்லி. அங்க ஒரு கதை வந்து சொல்லணும்னு நெனச்ச ஒரு விஷயம் தப்பா போயிருந்திருக்கும். அப்ப அங்க தப்பா போன ஒரு விஷயத்த மெருகேத்தி, உள்ளூருக்குள்ள வந்தா தானே பஞ்சாயத்து. அத வெளியூர்ல மாத்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி, வேற விதமா ஒண்ணு போர்ட்ரை பண்ணி, அத கதைய வந்து கதை தானே எப்படி வேணாலும் பட்டு டிங்கரிங், வடகரியும் பண்ணிக்கலாம். ஒரு பொட்டலத்த இப்படி கோன்லயும் மடிக்கலாம், இப்படியும் மடிக்கலாம், எப்படி வேணாலும் மடிக்கலாம். அது மாரி இதையும் அந்த மாதிரி கூட மாத்தி ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணி, அங்கங்க பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி, படமா வந்து அவரு ரெடி பண்ணியிருக்காரோ! அப்படின்னு கூட எனக்கு தோணுது. எது இருந்தாலும் ஒரு டீசராவது வரட்டுங்க. வர்றதுக்கு முன்னாடி நம்மளே வந்து அளந்து விட வேணாம். இப்போ அஜித்துடைய துணிவு படம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து வரப்போறது இப்போ குட், பேட், அக்லி அப்படின்றதும், விடாமுயற்சி அப்படின்றதும் தெரியும். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு அவருடைய படம் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஆக்ஷன் மோட்லயே இருக்கு. துணிவா இருக்கட்டும், இல்ல இதுலயுமே வந்துட்டு அந்த 3 கேரக்டருமே வந்துட்டு ஏதோ ஒரு ரக்கட் மோட்லயோ, இல்ல ஏதோ ஒரு ஆக்ஷன் இதுமே இருக்கு. விடாமுயற்சியுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி அவரு படங்கள் எடுக்கிறதுக்கும், இல்ல வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்றதுக்குமே என்ன காரணமா இருக்கும்? ஒரு காரணமும் இல்ல. நான் முன்னாடி சொன்னது தான். அதுக்கு முன்னாடி அவரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணாரு. கதையம்சம் கொண்ட படங்கள்லாம் பண்ணாரு. அதெல்லாம் வந்து ஒரு வேளை ஜெயிச்சிருந்ததுன்னா, அப்படின்னா கதையம்சம் கொண்ட படங்களுக்காக முக்கியத்துவம் குடுத்திருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. வணிக ரீதியான சினிமா தான் மக்கள் பார்க்குறாங்கன்றதுனால, அந்த மோடுக்கு அவரு மாறிட்டாரு. இது 1. 2வது நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஆக்ஷன் மட்டுமே பண்ணலையே. ஏங்க இப்ப ரீசென்ட் டேஸ்ல அஜித் சாருடைய படங்கள் எல்லாத்துலயும் பார்த்துக்கங்க. அவருடைய படங்கள் ஒவ்வொன்லயுமே வந்து, அவங்க ஃபேமிலிலயோ யாராவது ஒருத்தவங்கள காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாவே வச்சிருப்பாரு. நீங்க அது என்ன படம்? வீரம் படத்த எடுத்துக்கங்க. ம். தன் காதலி குடும்பத்த காப்பாத்துறதுக்காக போயிருப்பாரு. காப்பாத்துறது. வேதாளம் படம் எடுத்துக்கங்க. தங்கச்சிய தங்கச்சி. காப்பாத்துறதுக்காக போவாரு. விவேகம் படம் எடுத்துக்க. பொண்டாட்டிய காப்பாத்தணுன்றதுக்காக போவாரு. துணிவு படம் எடுத்துக்கங்க. தம்பிய காப்பாத்தணுன்றதுக்காக போவாரு. இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு வேணும்? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்கிறீங்க. இத்தன பேர காப்பாத்திருக்காரு. சரி இதெல்லாம் பண்ணி இது அப்படின்னா,
எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயம். நான் துணிவுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா துணிவு இல்ல. வலிமை படத்துல தம்பிய காப்பாத்த போயிருவாரு. துணிவு படத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க எனக்கு அடைக்கலம் குடுத்தாங்க. அந்த குடும்பத்துக்காக இது பண்றதுக்காக போவார். இதுக்கு மேல அவர் என்ன எல்லாரையும் காப்பாத்திட்டாரே! ஸோ கதைங்கிறது அங்க அவ்வளோதான் இருக்கும். நீங்க அந்த கதைய தாண்டி ஸ்க்ரீன் ப்ளேல ஆக்ஷன் பேக்டா அந்த கதைய கொண்டு போணும். அவ்வளோதான். ஸோ அது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா எதுவும் சொல்ல வேணாம். ஆக்ஷன் அப்படிங்கிறதால ஒரு நல்ல நல்ல கதைகள் அவருக்கும் ஆசை இருக்கு. பட் இன்னைக்கு அவரு உச்சம் தொட்டிருக்காரு அப்படின்னும்போது, அந்த இடத்துல ஒரு படம் வந்து அந்த மாரி கதையம்சம் கொண்ட படங்கள் வருது அப்படின்னும்போது, எத்தன பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதுதான் காரணம். விடாமுயற்சி படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விடாமுயற்சி அதான் விடாமுயற்சியா போய்க்கிட்டே இருக்கே. அது எப்போ போகுங்கிறதே யாருக்குமே தெரியாம போயிட்டுருக்கே. கன்னித்தீவு கதை கூட வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் போல. இது முடியுமா? முடியாதான்னு தெரியாம இருக்கு. லிட்ரலா பொங்கலுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கூட, அந்த படத்தோட இப்ப டப்பிங் ரீசென்ட்டா முடிச்சுட்டாங்க. ஸோ டப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமும் மகிழ் திருமேனி ரொம்ப பொறுமையா பண்றாரு. பட் என்னன்னா, அடுத்தவங்க பொறுமைய சோதிக்கிற அளவுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதுதான் ஒரு பிரச்சனையாவும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் இந்த ஒரு 1 வாரத்துக்குள்ள விடுதலை பார்ட் 2 வரதுக்குள்ள விடாமுயற்சி வந்து ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் பண்ணா மட்டும் தான் அது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல அப்டின்னா 25க்கு அப்புறம் போச்சு அப்டின்னா, அந்த ரேஸ்ல விடாமுயற்சி இல்ல அப்டிங்கிறத நம்பிக்கலாம். இந்த படையப்பா மூச்சு நின்னு போச்சு அப்டிங்கிற மாரி நெனச்சுக்கோங்க.